இந்த உலகத்துல கெட்டு போகிறவர்கள் கல்வாரி சிலுவையில தொங்கின இயேசுவை பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள். ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களோ அந்த கல்வாரியிலே இயேசு எனக்கா என்ன செய்தார் என்பதை பார்க்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் அநேக ரட்சிக்கப்படலைன்னா இயேசுவை பரிதாபத்துடன் பார்க்கிறாங்க. கல்வாரியில் தொங்குற காட்சி அவங்களுக்கு பரிதாபமா இருக்கிறது. ஆனா அதுல தான் என்னுடைய பாவம் சுமந்தார், அதுல தான் என்னுடைய சாபங்கள் சுமக்கப்பட்டது என்பது அங்க அது கல்வாரில் என்ன செய்தார் என்பதை அறியாதபடினால அவங்க ரட்சிக்கப்படலை, விடுதலை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ளல. அநேகர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டும் கூட இந்த கல்வாரி சிலுவையை குறித்து அறியாதவர்களா இருக்காங்க. கல்வாரி சிலுவையை குறித்த இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை விடுதலையாக்குது. முதலாவது அவனை விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ளாய் மறுபடியும் பிறந்தவனாய் மாற்றுகிறது. இரண்டாவது அவனை ஒரு பூரண மனிதனாய் மாற்றுகிறது. மூன்றாவது அவனை தேவனுடைய சாயலாய் மாற்றுகிறது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதான் கல்வாரி சிலுவை குறித்து தான் பேசணுமா அப்படின்னு எதுவும் சட்டம் இல்லை. ஆனா கல்வாரி சிலுவையை குறித்து அனுதினமும் பேசுவது நமக்கு ஒரு தெய்வ பலனா இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையான மெய்யான தேவ பலன் சிலுவையை பற்றின உபதேசத்துல தான் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தையே கெடுத்து நாசப்படுத்திட அந்த பிசாசை இந்த கல்வாரி சிலுவையில் தான் ஆண்டவர் தும்சம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். அவருடைய அதிகாரங்களை உரிந்து கொள்கிறார். கல்வாரியை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க கையில அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுக்கிறார். நம்ம கல்வாரியை பார்க்காம பிசாசு மேல நீங்க அதிகாரம் எடுக்க முடியாது. கல்வாரி புரிந்து கொள்ளாம உங்களுக்கு எதிராக நிற்கிற பிசாசை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. கல்வாரியை புரிந்து கொண்டா, அறிந்து கொண்டா, அந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கிட்டா பிசாசு உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஒன்றுமே இல்லாம ஜெயிச்சு அவனை தோற்கடித்து அவனை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துறா, நீங்க கொஞ்சம் விளையாடுங்க. இப்படின்னா பூனைகள் என்ன செய்யுமா, எலியை துரத்தி பிடிச்சி அதை ஒண்ணுமில்லாம ஆகிடும், வெலன்னு ஆயிடும். அது வேகமா ஓட முடியாது, அதுல பலவீனம் ஆயிடும். அப்படி பிடிச்சி எடுத்துட்டு வந்து சின்ன குட்டி பூனை கிட்ட கொடுத்துருமா. அந்த குட்டி பூனை என்ன பண்ணுமா, அதை விளையாடிக்கணுமா துரத்தி. அதெல்லாம் வேகமா ஓட முடியாது, அதனுடைய பலன் இழந்து ஒன்றும் இல்லாது, இப்ப நீ இதுகிட்ட விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருமா. ஏன்னா அது நல்லா இருக்கும் போது கொடுத்து அந்த குட்டி பூனையில துரத்தி பிடிக்க முடியாது. ஒருவேளை அந்த பூனையை எலி கடிச்சிடலாம். ஆனா அதை ஒன்றுமே இல்லாம செயலிழக்க பண்ணிட்டு அதை வச்சுட்டு விளையாடுன்னு கூட எப்படி அந்த பூனை சின்ன பூனை கிட்ட கொடுக்குது, அது போல ஆண்டவர் பிசாசை ஒன்றுமில்ல ஆக்கி அதை வந்து நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பலன் கிடையாது. நீ அதை துரத்து, அடி, உத எல்லாம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த மாதிரில நம்ம ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும்னால அதுக்கு ஒரு பலன் தேவைப்படுது. அந்த பலன் எங்கிருந்து வருகிறது என்றால் சுவிசேஷத்தினால் வருகிறது. சுவிசேஷம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் சேர்ந்த ஒரு செய்தி தான் உண்மையான ஒரு முழுமையான ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. இந்த செய்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாவதற்கு ஒரு பலனை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
முதலாவது இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. ரட்சிப்பு என்பது நமக்கு தெரியும், அது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. பிசாசிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பலவீனங்களில் விடுதலை. இப்படி எல்லா காரியங்களிலும் பிசாசு எதையெல்லாம் இந்த பூமியில கொண்டு வந்து மனிதனை நோக பண்ணினானோ, கஷ்டப்படுத்தினானோ, அது எல்லாவற்றிலிருந்து முதலாவது இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? அவனை விடுதலை பண்ணுகிறது. அந்த விடுதலை பண்ணுவதற்கான ஒரு பலன் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நான் 100 ரூபாய் எடுத்து உங்க கையில கொடுத்தேன்னா, அதை கை நீட்டு வாங்குறதுக்கு கைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல. கையே தூக்க முடியலன்னா எப்படி? ஹலோ, புரியுதுங்களா? நான் எதை கொடுத்தாலும் வாங்குவதற்கு அந்த கையை தூக்கி அதை பெற்றுக்கொள்ளக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல. அந்த கையை தூக்குற சத்துவம் வேணும்ல. அதுதான் கல்வாரி சிலுவையின் குறித்த ஒரு செய்தி. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறதா? வாழ்க்கையில விடுதலை உண்டாக்குவதற்கு, சாபம் போக்குவதற்கு, நீ சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பலனை உண்டு பண்ணுகிறதே, அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பலனை கொடுக்கிறது எதுவென்றால் அது சுவிசேஷம். அல்லேலூயா. கல்வாரியிலே உனக்காய் மரித்த இயேசுவை குறித்த ரகசியங்கள், வெளிப்பாடுகள் உங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் இன்னும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பலனற்று இருக்க காரணம், இன்னும் அவர்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்றும் ஏன் மரித்தார் என்றும் அறியாதவர்களா இருக்கிறாங்க. அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா கல்வாரில ஏன் மரித்தான்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அது ஒரு செய்தியாவே இருக்கு, அவங்க வெளிப்பாட உள்ள வரல, அதை விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அதனால அந்த கல்வாரியில தேவன் அவர்களுக்காய் சம்பாதித்து வைத்த உன்னதமான அந்த ரட்சிப்பினால் உண்டான ஆசீர்வாதங்களை இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கூட அநேகர் அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. அது காரணம், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் எங்க இருக்கிறது என்றால் அது கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை செய்தியின் ஊடாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் என நினைவு கூறும்படியா இதை செய்யுங்க. அல்லேலூயா. அப்படின்னு நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அனுதினமா அப்பனம் பிட்டாங்களா. அவர்கள் எப்பெல்லாம் தெய்வ சமூகத்தில் கூடினார்களோ அப்போதெல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி சிலுவையை குறித்து தியானித்து அவர் இங்க திராட்சரசத்தையும் அப்பத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு கூடும் பொழுதெல்லாம் அவர்கள் இந்த திருவிருந்தை அவங்க எடுத்தாங்க, கல்வாரி நினைவு கூர்ந்தாங்க. இன்றைக்கும் கொடுங்க, நீங்க ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் போனீங்களா, அந்த ஒவ்வொரு மாசத்துலயும் அவங்க அந்த விஷயத்தை அங்க நினைவு கூர்றாங்க. மற்றதெல்லாம் அவங்க கரெக்டா செய்யறாங்களே இல்லைன்னு தெரியல, ஆனா சில காரியங்கள் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்க உண்மையா கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவங்க இந்த காரியத்தை நடப்பிக்கிறாங்க. ஆனா அது ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கூடும் பொழுதெல்லாம் அவங்க திருவிருந்தை அனுசரித்தாங்க, கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவை நினைவு கூர்ந்தாங்க. அல்லேலூயா. அப்போ கடவுள் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சம்பாதித்து வைத்த அந்த உன்னதமான உயர்ந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள உமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அது எப்படி கிடைக்கும்? அவரு உனக்காய் இவ்வளவு பாடுகளை பட்டு சகித்து ஜீவனை விட்டு உனக்காய் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்த அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றி அறியாமல் பெற்றுக்கொள்வது எப்படி? அல்லேலூயா. இந்த கையை கூட தூக்க முடியல நிறைய பேருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் சம்பாதித்து வச்சிட்டாரு, கையை எடுத்துட்டு வந்து வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா, உனக்காக நான் சம்பாதித்து வைச்ச சொத்து வாங்கிக்கப்பான்னு உன் கை முன்னாடி நீட்டிட்டு இந்த பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாரு. அந்த கையை தூக்கி பெற்றுக்கொள்ள கூட பலனற்றவர்களாய் அநேக தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் கல்வாரியை குறித்த அறிவு இல்லையே, அதனால தெளிவே இல்லையே. அங்கதான் மனுஷனுடைய பிறப்பு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு மனிதன் உலகத்துல பிறந்து ஒரு புது மனிதனா வாழ வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கிறது? மறுபிறப்பு எங்க ஆரம்பிக்கிறது? கல்வாரி சிலுவையில் இருந்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அனைவரும் இந்த கல்வாரி அண்டை வராதபடினாலே கிறிஸ்தவர்களாய் மாறினாலும் கூட அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை. அல்லேலூயா. சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஆனா அப்படி வந்ததுனால எல்லாருடைய வாழ்க்கை மாறிடுமா? சத்தியத்தை அறிகிற அறிவினால
நான் நிரம்பும் பொழுதுதான். ஹல்லேலூயா. ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வேதத்திலே இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பிறகு அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் சிலுவை குறித்த போதனை அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இயேசு கூட நடந்தவங்களுக்கு கூட இயேசு யாருன்னு நிறைய பேருக்கு புரியல. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தெய்வ மனிதன், அவர் ஒரு போதகர், இப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஏன் வேதத்தை கரைச்சு குடிச்ச அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் எல்லாரும் கூட இயேசுவை யாருன்னு சரியா புரிஞ்சுக்கல. ஆனா இயேசு கல்வாரில மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் இயேசு யார் என்பதை உலகம் அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவை பாவத்தின் சின்னமாகிய அந்த கல்வாரி சிலுவையில அவர் மரித்த பிறகுதான் உலகத்துக்கே பெரிய மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய புது வாழ்க்கை மாற்றம் இதெல்லாம் எங்க இருக்கிறதுனா கல்வாரி சிலுவை தான். கல்வாரி சிலுவையை உணர 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 அவன் மாற்றிக்கிட்டே வர. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம், அது இல்ல மாத்திக்கலாம், அந்த வசனம் இல்ல, ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் இல்ல, ஏசாயா புத்தகம் 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடிகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். மறுபடியும் வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமத்தினால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும். பராக்கிரமனாலே சிறைப்படுத்தப்பட்டவர்கள் யார்? அந்த பராக்கிரமன் அவன் தான் பிசாசு. சிறைப்பட்டு இந்த உலகத்துல மனிதர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அந்த சிறைப்பிடித்தவர்களை அவர் என்ன பண்றாரா? விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து அவனுடைய கரத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? அவரு விடுதலை ஆக்குகிறாரு. அப்புறம் அவனாலே கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். எதெல்லாம் பிசாசு மனிதனிடத்தில் பிடுங்கி கொண்டானோ அவன் கொள்ளையிட்டு உடைய சுகம், உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் திருடுகிற பிசாசு அவனிடத்திலிருந்து அதை விடுதலையாக்கி தேவன் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறாராம். ஹலோ ஹல்லேலூயா. கல்வாரியிலே தேவன் நமக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. நம்ம கிட்ட இருந்து சுகம் எங்க போச்சு, ஆசீர்வாதம் எங்க போச்சு, சமாதானம் எங்க போச்சு? இதெல்லாம் திருடுகிறவன் யாரு? பிசாசு. அவன் கொள்ளையிட்டு வச்சிருக்கிறனா அதெல்லாம் நான் பண்ண ரிலீஸ் பண்ணி உங்களை மறுபடியும் கொடுக்கிறாரா? மனிதனுக்குள் இருந்த எல்லா சந்தோஷத்தை எல்லாம் பறித்து கொண்டவன் யார்? மனிதனை கெடுத்தவன் யார்? இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் அதை பறித்து மனிதனுக்கு திருப்ப கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையினுடைய செய்தி என்ன செய்கிறது? மனிதனை முதலாவது அவன் இழந்து போனதை திருப்பி கொடுக்கிறது. அவனை மறுபடியும் பிறக்க செய்கிறது. அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. அவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அவனுடைய தேவ பிள்ளையாய் அவனை மாற்றுகிறது. அப்பா பிதாவ் என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்துக்கு உடையவனாய் அவனை மாற்றுகிறது. இந்த கல்வாரி சிலுவையினுடைய செய்தி முதலாவது அவனை என்ன செய்கிறது? விடுதலைக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது. இதுதான் கல்வாரி சிலுவையினுடைய சுவிசேஷத்துடைய முதல் பாட்டு, முதல் வேலை. இதுதான் கல்வாரி செய்தி மூலமா ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்கிறது. இதே கல்வாரி சிலுவையின் செய்தி அவனை இன்னொரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. இதை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அடுத்த நிலைக்கு கடந்து போக முடியும். அதை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 வசனத்தை வாசித்து போலாம். ஏசாயா புத்தகம் 59:1. ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை
குறுகி போகவும் இல்லை, குறி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, குறுகி போகவும் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா புத்தகம் 8:13. சம்பவித்தது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கையில் திடப்பட கடவது. நீங்கள் சாபமா இருக்கிறவங்களை ஆசீர்வாதமாகும்படி ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் எதனால உங்களை ரட்சிக்கிறார்? அவர் கரத்தினால் தான் ரட்சிக்கிறாரு. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லையா? அவர் கரத்தினால் ரட்சிக்கினாலும் அவர் சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி அதில் பெற்ற ஜெயத்தை, அதை குறித்த சத்தியத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கும் விடுதலைக்கு நேரம் நடத்துகிற அந்த சுவிசேஷம். இது முதல் பாட்டு. இரண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், இந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். அதாவது மனிதனை ரட்சிப்புக்களை வழி நடத்துகிற இந்த சுவிசேஷம் மனிதனை என்ன செய்கிறது? அவனை பூரண மனிதனாய் மாற்றுகிறது, பூரண ஆசீர்வாதத்தை உரியவனாய் மாற்றுகிறது, அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. இந்த சத்தியத்தை அறிய சிலுவையை புரிந்து கொள்ள ரட்சிக்கப்பட்ட நாம், விடுதலை பெற்ற நாம், சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம், ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அடுத்த நிலைக்கு போகிறோம். அது என்ன? சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய், பூரண மனிதர்களாய் ஆகும்படியாய். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை குறித்த இந்த சுவிசேஷம் நம்மளை ரட்சிக்கப்பட வைத்து விடுதலையாக்கி அப்படியே பிள்ளையாக்கி அதை துதிக்க வைத்து ஆராதிக்க வைத்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த சத்தியங்களை படிக்க அது நம்மளை சம்பூர்ணம் உள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் தேறினவர்களாய், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவர்களாய், எல்லா காரியங்களும் விளங்கி கொண்டவர்களாய், நம்மளை சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு யாரு, பிசாசு யாருன்னு தெளிவா புரிஞ்சுட்டாரு, நம்ம வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சுடுங்க. ஹல்லேலூயா. இல்லையா? இயேசு யாரு, பிசாசு யாரு, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. நமக்கு வர பிரச்சனை எங்கிருந்து வருது? பிசாசு கிட்ட வருது. அதை சரி பண்றவர் இயேசு. ஹல்லேலூயா. இது எங்க சரிப்படுத்தப்பட்டது? கல்வாரி சிலுவையில. இதுதான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்ன? ஏதோ ஒரு வகையில பிசாசு நம்மை டச் பண்ண விரும்புறான், நம்ம தோற்கடிக்க விரும்புகிறான், அவமானப்படுத்த விரும்புகிறான். இப்போ இந்த ஆண்டவரையும் இயேசுவையும் புரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ள எல்லா காரியங்களும் பிரச்சனைகளை மிக தெளிவாய் புரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு தான் பேசுகிறானா, தேவன் தான் பேசுகிறார் என்பதை அவர் சிலுவை குறித்த அறிவு பெருக நம்ம உடனே புரிஞ்சு கொள்ள முடியும். புரிஞ்சு கொள்ள முடியும்னா நம்ம அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி போயின்னு இருப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு குடும்பங்கள் இப்பதான் ரொம்ப சண்டை நடக்கும், ஃபைட் எல்லாம் பயங்கரமா நடந்திருக்கும். எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாது, ஒண்ணுமே இருக்கு. ஒரு கிளாஸ் எடுத்து அங்க வைக்கல, அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். தண்ணி எடுத்து ஊத்தல், அது ஒரு சண்டை. இப்படி எல்லாம் சண்டை நடக்கும். சண்டைக்கான எதுவுமே அங்க இருக்காது, ஆனா சண்டை நடந்துருக்கு. சண்டை உருவாக ஒருத்தர் காரணம். அதுக்கு ஏன் அந்த சண்டை வருதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனா தேவனை அறிந்த கல்வாரி சிலுவை புரிந்து கொண்டக்கு இது பிரச்சனைக்கான ஒண்ணுமே இல்லை. பிசாசு ஒரு சண்டையை உருவாக்குறான். சண்டை போட வைக்கிறது பிசாசு, சமாதானத்தை இழக்க வைக்கிறது பிசாசு, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது பிசாசு, பலவீனத்தை உண்டு பண்ணுகிறது பிசாசு.
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும்போது பிசாசு பக்கத்துல வந்திருக்கிறான். யாரோ அதுக்கு அங்க இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க மூலம் என்ன பண்றான்? அவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வருகிறான். சமாதான இழப்பு, அங்க ஒரு குழப்பம், அங்க ஒரு கவலை, அங்க ஒரு திகிலு, ஒரு பலவீனம், இதெல்லாம் வந்து உண்டாகும்படியா யாரோ ஒருத்தர் அங்க பயன்படுத்துறான் பிசாசு. ஆனா அவங்களுக்கு தெரியல யாரோ பயன்படுத்துறானே. அவங்களுக்கு நமக்குள்ள பிசாசு தான் நம்மளை இதை தூண்டி விடுகிறான்னு அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? கல்வாரை குறித்து அவங்களுக்கு இன்னும் அறிவு போதல. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வருகிறான், எப்படி நம்மள டச் பண்ணுகிறான், எப்படி நமக்குள்ள வந்து நம்மளையும் வந்து நடத்திடுவான் அநேகருக்கு தெரிவதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் இருந்தா நான் சொல்றேன், எப்போது நீங்க சமாதானமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களால இருக்க முடியும். ஒரு கண்ணத்தில் இருந்தா மறு கண்ணத்தை யார் காட்ட முடியும்? அந்த மாதிரி கல்வாரி சிலுவை புரிந்து கொண்டவங்க தான். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவைக்கு இயேசு போகும்போது அவர் மௌனமா தான் இருந்தாரு. அவர் அடிச்சாங்க இல்லையா கண்ணத்துல, அவர் திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் இருக்கு? ஆனா அவர் சித்தத்தை எறிந்திருந்தார். ஹல்லேலூயா. என் மரணம் இப்படிதான் நடக்க வேண்டியிருக்கு. இவங்களை அடிக்கிறது பெருசு இல்ல. நான் இந்த வழியாய் போய் இந்த கல்வாரியில நான் மரித்தால் தான் இந்த மனித குலத்துக்கு நான் விடுதலை வாங்கி தரோம் என்பதை அவர் தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே அவரை திரும்பி அவரை எதிர்க்கும்படியாய் தூண்டும்படியாய் பல காரியம் நடக்குது. சவுக்கள் அடிக்கிறாங்க, அவரை திட்டுறாங்க, அவனை பார்த்துறாங்க. நீ எலியா, நீ வந்து எலியா அவனை வந்து காப்பாத்துவான், இவன் தேவனுடைய குமாரான இறங்கி வரட்டும், இப்படி அவரை ரியாக்ட் பண்ணும்படியாக அங்க என்ன நடக்குது? பல பேர் பல கோணத்திலே அவர் வாயை திறந்து ஏதாவது இடகடமா பேசும்படியா, ஏதாவது செயல்படும்படியான காரியங்கள் நடக்குது. அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் மறு கண்ணத்தையும் காட்டினார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், உங்ககிட்ட சண்டை போட நான் இப்ப இல்லை. நான் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். நான் ஒரு திசையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்னு சாதிக்க வேண்டியதா இருக்கிறது. என் மரணத்தின் மூலமா இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டியதா இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்க, என்ன ஒண்ணா பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலை இல்லை. நான் தெய்வ சித்தத்தில் இருக்கிறேன், நான் பிரசனத்தில் இருக்கிறேன். இந்த பிசாசையும் இந்த இயேசுவையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் மாற முடியாது. அநேக விஷயங்களை தோத்து போயிடும். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும்னா கல்வாரிய குறித்த செய்திதான் இரண்டத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும். ஹல்லேலூயா. அங்கதான் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், அங்கதான் இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. அங்கதான் அவன் வல்லமை உரிந்து கொள்ளப்பட்டது, அங்கதான் அவன் ஒன்றுமில்லாமல் போனான். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. ரோமர் புத்தகம் 8:37. 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பைபிள்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா தான் இந்த வசனம் கேட்கிறதுக்கு. எப்படி இருக்கிறோம்? முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாவே இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கிறோமா? உங்க முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கீங்களா? தோத்து போறீங்களா? உனக்கு முன்னாடி நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் நீங்க ஜெயிக்கிறீங்களா? அதான் முற்றும் ஜெயம் கொள்ளுவர்கள். முற்றும் ஜெயம் கொள்ளுவர்கள் முன்னாடி எதை கொடுத்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. அதான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவருடைய சிங்காசனத்தில் இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். நம்மையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர் மாற்றி இருக்கிறார். எப்படி? கல்வாரி குறித்த சிலுவையை அறிவின் மூலமாக. ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? எதை ஜெயம் கொள்றது? மனைவியை ஜெயம் கொள்றது, புருஷனை ஜெயம் கொள்றது, மனுஷனை ஜெயம் கொள்றது நம்ம வேலை எல்லாம். அவரை பாரு என்ன பண்றேன் பாரு. இன்னையா இந்த கேள்வி கேட்டு போனேன், இன்னைக்கு நைட்டு வரட்டு நான் வச்சுக்கிறேன். நான் மனுஷனே ஜெயம் கொள்றதும்
பிரச்சனையை கச்சிதமா முடிக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது அதன் முடிவை புரிஞ்சு கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பிரச்சனை உருவாக்கும் போதே அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். காரியங்கள் ஏற்படும் போதே அதை எப்படி வெற்றியாய் முடிக்கிறது என்பதே ஒரு ஞானம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. அவங்க தான் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். பிரச்சனை வந்து தட தடன்னு அப்படி உதறது கையில். ஐயோ, சொன்னவனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு விடன்னு. இந்த செய்தி கேட்டவனோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறல்ல. துர்ச்செய்தியை கேட்டபோது என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருந்தது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட செய்தி என்னை நோக்கி வந்தாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே என் இருதயம் திடனா இருந்ததா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா அனுதினம் கல்வாரி சிலுவை குறித்து நம்ம படிக்கிறவர்களா இருக்கணும், புரிந்து கொள்ளுகளா இருக்கணும், தியானிக்கிறவர்களா இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்வாரியில் அவர் தொங்குனாரு, செத்துட்டாரு. 3ஆவது நாள் அவர் போய் அவர் அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்கு தெரிஞ்சது குட் ஃப்ரைடே, 2வது ஈஸ்டர், அத்தோட கிறிஸ்துமஸ், பர்த்டே, கேக்கை வெட்டி முறுக்கு சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். அத்தோட ஜனவரி அன்னைக்கு ஒரு நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கன்னா கொஞ்சம் ஜாலியா அவங்க வீட்டுக்கு போறதா சுத்தி பார்க்கறதா எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் பிறப்பு புரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு அவர் இறப்பு புரிஞ்சிருக்கிறது, எத்தனை பேரோட உயிர்ப்பு புரிஞ்சிருக்கிறது. ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு புரிதல் உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஏன் வருகிறோம், எதுக்காக வருகிறோம். உலகத்துல அநேக தெய்வங்களை வணங்க அநேக கோயிலுக்கு போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விழுந்து கும்பிட்டுட்டு ஆண்டவரே கடவுளே எங்களை காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க, அவங்களை வேணுதல்ல சொல்லிட்டு அதுக்காக அவங்க எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கிட்டு அதோட அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம மாத்திரம் என்ன பண்றோம், வாரம் வரணும், காலையில வரணும், சாயந்தரம் வரணும், கையில உள்ள பெரிய புக்கை கொடுத்துட்டு அதை படிக்கணும், காலையில இருந்து ஜெபம் பண்ணணும், அப்புறம் அப்பப்போ எந்த மீட்டிங், பாஸ்டிங், பிரேயர், அதுக்கப்புறம் வந்து பைபிள் ஸ்டடி, அவரை விண்ணப்ப ஜெபம், அது இது இதெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் வரணும். இவ்வளோத்தையும் வந்து இவ்வளோ கண்டிஷன், இத்தனை இடத்துக்கு வரணும், இத்தனை இடத்துக்கு போகணும், இப்படி வந்துட்டு நாங்களாம் பாரு அழகா கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரே நாள். வா, ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போன போதா எல்லா கூட்டத்துக்கும் வரணுமா? எல்லா கூட்டத்துக்கும் போனதுனாலதான் இன்னைக்கு நாங்க ஊழியக்காரர் நிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில ஒருவேளை மொத்தம் வந்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில உங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப மெதுவா போகும். எல்லா காரியங்களும் கலந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது, தேவ பிரசனத்துல நம்ம அதிகமா கிட்ட நெருங்க முடியும். கர்த்தரை குறித்த காரியங்களை குறித்து பேசும்போது, செபிக்கும் போது, பாடும்பொழுது நம்ம அதிகமா தேவ பிரசனத்துக்குள்ள போக முடியும். கர்த்தரை சீக்கிரமா புரிந்து கொள்ள முடியும். நம்ம அதிகமாய் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபை, இந்த ஆராதனை யார் உருவாக்குனது? தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு நாள்ல இதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்பதற்கு தான் வாரம் வச்சு உக்காஞ்சு இதை பத்தி சொல்லும்படியா தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதற்காக ஒரு ஊழியக்காரரை வைத்து அவருக்கு அதை வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு சொல்லும்படியா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து வர கேட்க இந்த சத்தியத்தில நாங்க அறிகிற அறிவினால் நிரம்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு நிலை, நம்முடைய நிலையை ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறத நாமே நம்மால பார்க்க முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிற ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்னவா இருக்கும் நான் நினைச்சு பார்த்தேன். ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு போறதா, இல்ல கையில பைபிள் எப்பவும் வச்சுட்டு இருக்கிறதா, இல்ல கைத்துல ஒரு சிலுவையில ஒரு டாலர் ஒண்ணு போட்டுக்கிறதா, என்னவா ஒரு அடையாளமா இருக்கணும்? பொட்டெல்லாம் வைக்க முகம் அப்படியே அந்த மாதிரி தெரியணுமா? நகை போடணுமா, போடக்கூடாதா? எதை வச்சு அடையாளப்படுத்துறது? எப்படி ஒரு கிறிஸ்துவனை அடையாளப்படுத்துறது?
எப்படி அவனுடைய அடையாளமா இருக்கணும்னா, நம்ம அடையாளம் என்னவா இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, உயர்வை நீங்க பார்க்கணும். முதலாவது அதுதான் நீங்க உண்மையா கிறிஸ்துவ ஜீவியத்துல இருக்கிற எங்களுடைய அர்த்தம். நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன், நான் முன்னேறிட்டு இருக்கிறேன், நான் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்குள்ள மாற்றத்தை பார்க்கிறேன். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல நான் அதிகமாய் தெய்வ அன்பினால் நிறைந்திருக்கிறேன். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல இன்னும் அதிகமாய் வேதத்தை புரிந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் வளர்ந்து கொண்டே போகிறேன். இந்த ஒரு வளர்ச்சி, மாற்றம், இந்த முன்னேற்றம், இதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்தனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. 10 வருஷமா வந்தேங்க நானு, மாற்றத்தை உணர முடியல. அதே கவலை தாங்க. 10 வருஷமா ஜெபம் பண்ணீங்க, அதே பிரச்சனைங்க. ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. என் குடும்ப விருத்தி அடையல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னும் உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு நீங்க வரல. எப்போது மாற்றத்தை உங்களால் உணர முடியலோ, முன்னேற்றத்தை உங்களால் உணர முடியலன்னா இன்னும் சரியான இடத்துக்கு வந்து நிக்கல. சரியான இடத்துக்கு வாழ்க்கை கொண்டு வந்து நீங்க நிறுத்தல. அப்படி இருந்தா நீங்க ஒவ்வொரு நிமிடமும் கூட நீங்க வளர்ச்சியை பார்க்க முடியும்னு நான் சொல்றேன். சரியான கிறிஸ்துவ ஜீவியத்துல தேவனோடு பிரசன்னத்துல வாழ்கிற அந்த அனுபவத்துக்கு வந்தா நீங்க ஒவ்வொரு நிமிடமும் நொடி பொழுதும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டு போகிற ஒரு அனுபவத்துக்கு வருவோம் முடியும். கல்வாரி சிலுவையின் செய்தி நம்மை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்ம அடுத்த நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நடக்க தெரிய போகிறது. ஒவ்வொன்று காரியங்களும் புரிய வைக்குது, ஒன்னொன்னு விளங்க வைக்குது. அடுத்து நம்ம அது முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாய் காரியங்களை எப்படி நடப்பிக்கணும், இதுல எப்படி ஜெயம் எடுக்கணும், இதுல எப்படி மேல வரணும், இது எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அது எப்படி இந்த சாத்தானையும் இயேசுவையும் நாம் புரிந்து கொள்ளும் போது, சாத்தான் என்ன செய்கிறான், இயேசு என்ன செய்கிறார், இயேசு எனக்கா என்ன செய்தார், அவர் என்ன செய்து என்கிட்ட என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நான் யார் என்ற இந்த அறிவெல்லாம் இந்த கல்வாரி சிலுவையை குறித்த செய்தியின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய செய்தி இல்ல இதெல்லாம். நம்மளுடைய வாழ்க்கையை மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும். மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது கிறிஸ்துவ ஜீவியமா? நான் கேட்கிறேன், ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் மூளையிலே உட்கார்ந்து அழுவானா? அவனால எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு திட நம்பிக்கை இருக்கிறவன் எதுக்காவது கலங்குவானா, கதறுவானா, பதறுவானா? நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே, அப்படி நம்மளை அழைக்குது. நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த சத்தியம் விளங்கிச்சுன்னா நம்ம பேச்சு மாறிடுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அந்த முதல் பகுதி மட்டும் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அந்த சுவிசேஷத்துக்கு பேரு மகிமையான சுவிசேஷமா? அது எப்படி இருக்கு? அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலா இருக்குதான். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க ஒரு மனிதன் அவன் தேவ சாயலாய், தேவனை போல, இயேசுவை போல மாறுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய சாயலாய் இருக்க செய்தியை கேட்கிற மனிதன் அவருடைய சாயலாகவே மாறுகிறான். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்களோ இங்கேயே வந்து விட்டார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் பெயர் வச்சாங்க. அவர்களுக்கு கிறிஸ்தவர் என்று முதலாவது பெயர் வழங்கப்பட்டது. ஏன்னா கிறிஸ்தவை போல அவர்கள் வாழ ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. பேதுரு நடந்து போனா நிழல்பட்டு அநேகர் சுகமானார்கள். பவுலுடைய கச்சைகளை போட்டு அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள்.
அநேகர் இயேசுவை போல வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் ஒரு காலத்துல மந்திரவாதி கூட இருந்தார். ஹெல்ப் பண்றது சின்ன பையனா. அவருக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மந்திரவாதி நிறைய வச்சிருப்பாரு. அதுல ஒரு சின்ன சிலுவையும் வச்சிருப்பாரு. அவரு சந்தேகம் நீ மந்திரம் பண்றீங்க, அதெல்லாம் கரெக்ட், ஏன் ஒரு சிலுவை வச்சுக்கிறீங்க? அந்த மந்திரவாதி சொன்னாரா, நான் நிறைய பிசாசு வச்சிருக்கிறேன், குடி சாதனை வச்சுக்கிறேன், அதெல்லாம் ஏவல் பண்ணி அனுப்புவேன். சிலது போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ண முடியாம திரும்பி என்ன அட்டாக் பண்ணோம். அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த சிலுவையை இந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது. அப்போது இந்த சிலுவை வச்சுதான் அதுக்கு முன்னாடி காட்டும் பொழுது அந்த பிசாசு என்ன மறுபடியும் தாக்காது. ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாதிக்கு சிலுவையை பற்றினுடைய ரகசியம் தெரிந்திருக்கு. ஹல்லேலூயா. பிசாசு சிலுவை ஜெயிக்க முடியாது என்பது ஒரு மந்திரவாதிக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீ இன்னும் இருட்டுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாய், இன்னும் மாந்திரிகத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறாய், இன்னும் குட்டி சாத்தானுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாய். அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷ நம்மை தேவ சாயலாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. நம்மை பார்த்து பிசாசு பயந்து ஓடணும், நம்மை பார்த்து பிரச்சனைகள் பயந்து ஓடணும். ஹல்லேலூயா. நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவ்வளோ அலை மோதி கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில படகு அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவரை தட்டி எழுப்ப, ஆண்டவரை என்ன நடந்துருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு காத்தும் புயலமா இருக்குது, படகை முழுகிற மாதிரி இருக்கு, எல்லாம் சாகர நிலைமையில இருக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா? தட்டி எழுப்புறாங்க. அப்படி ஏந்தார். கடலை ஒரு பார்வை பார்த்தார். இவங்களுக்கு உயிர் போற பிரச்சனை, செத்துருவோம் பயம், இதெல்லாம் வந்துடுச்சு. பிரச்சனையை பார்த்து ஏசு எழுந்தார். இறையாதேனார். முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. அமைதலா இரு. இதுதாங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. எழுந்தாரு, கடலை பார்த்தாரு, காற்றையும் கடலையும். இறையாதே, அமைதலா இரு. முடிஞ்சு போச்சு. ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடாரு. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. நீங்களே இதை செய்வீங்க தான் நான் தூங்கி நின்றேன். நீங்க ஏன் தூக்கத்தை ஏற்பட்டீங்க? உங்களால முடியும். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிற நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என உங்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்தை செய்து காட்டுறேன். நான் இந்த உலகத்தில் இருந்தேன்னா பரலோகத்துக்கு போய்விட நாள் வரும். எனக்கு பின்னே நான் செய்ததெல்லாம் நீங்கள் செய்யணும் தான்பா. அநேக இடங்கள்ல என்ன பண்றேன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு, நீங்க தான் செய்யுங்க. இவங்களுக்கு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. நாங்க எங்க கொடுக்கறது? எங்க கையில 200 பணம் இருக்கிறது. நாங்க போய் சாப்பாடு வாங்கினா உங்களுக்கு பத்தாது. அப்போ ஏதாவது பண்ணுவீங்களா, ஏதாவது செய்வீங்களா எதிர்பார்க்கிறாரு. ஆனா இயேசு கல்வாரியில மரிக்கிறவர்களோ பெருசா ஒன்னும் சீசர்களை செய்யல. ஆனா அவர் மரித்து உயிர் தேர்ந்த போது பிறகு வேத வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசுடைய மரணத்தை இவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த ரகசியம் வெளிப்படும் போது, அதே கல்வாரி சிலுவையை பிரசங்கித்து 1000, 2000, 3000, 5000 பேர் என்று அநேகரை ரட்சிப்புகளை வழி நடத்தினார்கள். இதே கல்வாரி செய்தியை குறித்து சொல்லி. ஹல்லேலூயா. இந்த செய்தி தான் அநேகரை மாற்றினது, ரட்சிப்புகள் வழி நடத்தினது. சபை உருவானது. ஹல்லேலூயா. சபை உருவான அன்று முதல் பிரசங்கமே கல்வாரி சிலுவை பிரசங்கம் தான். நீங்கள் கல்வாரி சிலுவையை கொன்று போட்ட அந்த இயேசு தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு பயந்து ஓடின பேதுரு, கல்வாரி விளங்கிடுச்சு, இயேசு புரிஞ்சிடுச்சு, அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்வாரின் செய்தி நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளை, ஒப்புரவாகுதலை, இதெல்லாம் செய்து ஒரு நல்ல கிறிஸ்து ஜீவியத்துக்கு ஒரு அடித்தளமாக ஒரு ஆரம்ப ஜீவியத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இரண்டாவது நமக்கு என்ன செய்கிறது?
அது நம்மை பரிபூர்ண சம்பூர்ண ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு வருகிறது. ஒரு நிறைவான, ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறவர்களாய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்கள் நம்மை ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாய், ஒரு முழுமையான மனிதர்களாய் நம்மை அந்த கல்வாரி சிலுவையின் செய்து நம்மளை வளர்க்கிறது. மூன்றாவது நம்ம என்ன செய்கிறது? அவருடைய சாயலாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழும்படியாய் நம்மை மாற்றுகிறது. இயேசுவாகவே வாழும்படியாய் நம்மை மாற்றுகிறது. அந்த செய்தி செய்தியே தேவ சாயலா இருக்கு. அதை கேட்கிறவங்களாம் தேவ சாயலாய் மாறுகிறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கல்வாரி சிலுவை குறித்து நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு மாதமும். ஏன்னா அந்த செய்தியில தான் நம்முடைய ஆரம்பம் இருக்கு, நம்மள முடிவும் இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி. கிறிஸ்து எங்க இருந்தார்? கல்வாரி சிலுவையில தொங்கினார். ஹல்லேலூயா. அங்கதான் விசுவாசமோ துவக்கமோ முடிவும் எங்க இருக்குன்னா இந்த கல்வாரி சிலுவையில தான் இருக்குது. அதனாலதான் அதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை பேச பேச என்ன நடக்குதுன்னா நம்ம விட்டு பாவம் ஓடுது, சாபங்கள் ஓடுகிறது, பலவீனங்கள் ஓடுகிறது, நம்ம பலன் அடைந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உபதேசம் நம்மை தேவ பலனுக்குள் நடத்து கொடுக்கிறது. அது நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறதாய் மாற்றுகிறது. அது நம்மை என்ன செய்கிறது? தேவ சாயலாய் மாற்றுகிறது. நீ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வரலைங்க. அநேக பலவீனங்களும் குறைவுகளும் தேவைகளும் எனக்கு சூழ்ந்திருக்கிறது. அப்ப இன்னும் கல்வாரி நல்லா தெரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. உங்களை அடிப்படை சத்தியம் இன்னும் தேவை. இன்னும் உங்களுக்கு கல்வாரி குறித்து அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் ஆரம்ப கிறிஸ்து ஜீவித்துக்கே இன்னும் வரல. நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். நீங்க இன்னும் தேவ சாயலாய் மாற வேண்டும். இன்னும் அவரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் கல்வாரி குறித்து பேசுங்க. கல்வாரி யோசித்து பாருங்க. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உடனே கல்வாரி நோக்கி பாருங்க. கல்வாரியில் என்ன சொல்லுவார் ஆண்டவர்? உன் பிரச்சனை நான் சுமந்துட்டேன்பா. ஹல்லேலூயா. உன் கவலையை நான் சுமந்துட்டேன், உன் வேதனையை சுமந்துட்டேன், உன் மேல இருக்கிற சாபத்தை சுமந்துட்டேன். நீ சுமக்க தேவையில்லை, நீ அவமானப்பட தேவையில்லை. நம்ம வேதனையில ஆண்டவர் கல்வாரி நோக்கி பார்க்கும்போது அவர் சொல்லாரு, இனி நீ கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ வேதனைப்பட அவசியம் இல்லை. நம்ம எந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த கல்வாரி நோக்கம் பார்க்கும் பொழுது கல்வாரி நமக்கு விடுதலையை கூறுகிறது. ஹல்லேலூயா. கல்வாரி நமக்கு ரட்சிப்பை கூறுகிறது. கல்வாரி நமக்கு மீட்பை சொல்லுகிறது. அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எனக்காக தேவன் எப்பவோ செய்து விட்டார். நான் செய்ய வேண்டிய ஒண்ணுதான் இருக்கு. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் அதை செய்து விட்டேன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உனக்காய் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை தான் நம்ம செய்யணும், மற்றெல்லாம் தேவன் நமக்காக செய்து விட்டார். கண்களை மூடுவோமா? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது இயேசுவினுடைய வெற்றியை நமக்கு பறைச்சாற்றுகிறது. அந்த இயேசுவினுடைய வெற்றியில தான் நம்முடைய வெற்றி அடைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி பெற்று ஆண்டவர் அந்த ஜெயத்தை நம்ம கையில கொடுத்தார். அந்த கோப்பையை கையில கொடுத்தார். அந்த கொண்டாடுகிற ஒரு இடம் தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை உன்னை கொண்டாட சொல்லுகிறது, உன்னை மகிழ சொல்லுகிறது, உன்னை துதிக்க சொல்லுகிறது. கல்வாரி புரியாதவங்க இன்னும் அழுது கொண்டு இருக்காங்க. கல்வாரி புரியாதவங்க இன்னும் குழம்பி போயிருக்கிறாங்க. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். கல்வாரி புரிந்தவர்கள் அந்த ஜெய கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கொண்டா